ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து கேப்ப சேமியா. அந்த காலை டிஃபனுக்காக கேப்ப சேமியா செய்ய போறோம். இந்த கேப்ப சேமியா வந்து நம்ம உப்பு சேர்த்து தண்ணீல ஊற வைப்போம்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஊற வைக்கிற டைம் வந்து அதிகமா ஊற வச்சு நீங்க அவிக்கும்போது, அது அப்படியே புட்டு மாரி ஒரு மாரியா ஒண்ணோட ஒண்ணு புடிச்சுக்குது. அதே டயத்துல வந்து நம்ம ஊற டயத்த கம்மி பண்ணி கொஞ்சமா ஊற வச்சு, அதாவது டைம் 1 நிமிஷம் ஊற வைக்கிறத ஒரு 30 செகண்ட் ஊற வச்சாவே போதும். தண்ணீல போட்டு கொஞ்ச நேரம் அப்படியே உப்பு போட்டு பிசைஞ்சுட்டு கொஞ்ச நேரம் இருந்தாவே போதும். அதுக்கப்புறம் வந்து நம்ம அத அவிக்கும்போது நல்லா தண்ணிய நல்லா வடிச்சுட்டு அவிக்கக்கூடாது. கொஞ்சம் தண்ணியோட ஈரப்பதத்தோடவே அப்படியே எடுத்து வச்சோம்னா, அந்த ஈரத்திலே நல்லா வந்து கொஞ்சம் பூ போல வேகும். அந்த சேமியா உதிரியா இருக்கும். நம்ம நல்லா ஊற வச்சு அவிக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த சேமியா ஒண்ணோட ஒண்ணு புடிச்சு வந்து நமக்கு புட்டு மாரி கிடைச்சிருது. அதுக்கு கொஞ்சம் ஊற வைக்கிற டைம் கம்மி பண்ணிக்கணும். கம்மி பண்ணி நம்ம அந்த மாரி எடுத்து வச்சோம்னா, நல்லா வந்து சேமியா உதிரியா கிடைக்கும். இத வந்து நம்ம வைக்கும்போது அடித்தட்டு வைக்கணும். இதே தட்டுல கீழ் தட்டு. அந்த கீழ் தட்டு வைக்கும்போது, இப்ப நம்ம 1 பாக்கெட் போடுவோம், 1 1/2 பாக்கெட் போடுவோம். அந்த மாரி 1 1/2 பாக்கெட் போடையில கொஞ்சம் அதிகமாவே நமக்கு அது பிடிக்கும். இந்த தட்டு அதிகமா பிடிக்கும். மேல் தட்டு வைக்கிறத விட அடித்தட்டு வச்சு எடுத்தோம்னா நல்லா கொஞ்சம் கூட அதிகமா வைக்கலாம் நம்ம. இப்போ வந்து சேமியா வந்து நல்லா அவிச்சு எடுத்துட்டேன். அது நல்ல சேமியா மாரியே உதிரியா இருக்கும். நம்ம இப்போ சூடா இருக்கிறதுனால உங்களுக்கு இட்லி தட்டுல வைக்க பிடிச்சிருக்கு. அது கையில எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணு ஒண்ணா இருக்கும். ஒத்த ஒத்தையா அந்த சேமியா. இதில வந்து நெய், சர்க்கரை, தேங்காய் பூ போடுறவங்க போடுவாங்க. இப்போ நான் நெய், சர்க்கரை மட்டும் தான் சேர்த்துருக்கேன். தேங்காய் பூ வேணுனாலும் போட்டு சாப்பிடலாம். ஏலக்காய் தூள், தேங்காய் பூ எல்லாம் போட்டு பெசஞ்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டா இருக்கும். தேங்காய் பூ வேணாங்கிறவங்க நெய்யும், சர்க்கரையும் போட்டு சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். இது காரமாவும் செய்யலாம். இதேமாரி அவிச்சு எடுத்துட்டு வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை எல்லாம் போட்டு வதக்கி நம்ம உப்புமாவுக்கு தாளிக்கிற மாரி தாளிச்சு, இதில வந்து தண்ணி சேர்க்காம இத அப்படியே வேக வச்சத அப்படியே போட்டு பெரட்டி, அது காரமா சாப்பிடலாம். இப்படிதான் உதிரி உதிரியா நல்லா இருக்குது. இது போல செஞ்சு பாருங்க. கேப்ப சேமியா நல்லா நமக்கு ஒரு பதமா கிடைக்கும். ரொம்ப ஊற வச்சு அப்படி ஒரு மாரி புட்டு மாரி ஆகாம, நம்ம வந்து கம்மியா ஊற வச்சு கம்மியா இந்த மாரி வேக வச்சு எடுக்கையில சேமியா நல்லா உதிரியா கிடைக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.